அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆதி திராவிட நலத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எம்பவரிங் தி ஃபியூச்சர் ஆஃப் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வே, அப்புறம் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லிட்டு மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ட்ரைபல் ஸ்டூடெண்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து மோர் பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மினிமம் 10th கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். 10th to கிராஜுவேஷன், மினிமம் 10th முடிச்சு நீங்கள் டிகிரி எவ்வளோனாலும் படிச்சிருக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். இதனுடைய கியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து கிளாஸ் ரூம் கோச்சிங் தான். உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஆஃப்லைனில் நடக்கூடிய கிளாஸில் உங்களுக்கு டேரெக்டாக நடக்கக்கூடிய ஒரு கோச்சிங்காக தான் இந்த கோச்சிங் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் சிஸ்டமேட்டிக்காக. அடுத்து கைடன்ஸ் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட், இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் ஆன கேண்டிடேட் இருக்கக்கூடிய கைடன்ஸ் வழிகாட்டுதலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ அக்காமடேஷன் அண்டு ஃபுட், இதான் மெயின். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2 சோனில் நடத்த போகிறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த 2 சோனில் நீங்கள் போய் அங்கே போய் அக்காமடேட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அக்காமடேஷனும் ஃப்ரீ தான், உங்களுக்கான ஃபுட்டும் ஃப்ரீ தான். அடுத்து 6 month கோச்சிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம், உங்களுக்கு 6 மாதம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃப்ரீ அக்காமடேஷன் வித் ஃபுட்டோட உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் ஃபெசிலிட்டி, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரயில்வேல 32,000 வேகன்சி இருக்கக்கூடிய குரூப் டி கணக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இது போக அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எஸ்எஸ்சி, சிஜிஎல் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது, டெல்லி போலீஸ் இருக்குது, எஸ்எஸ்சியில் பேங்கிங்கில் ஐபிஎஸ் கிளர்க்கு, பிஓஎஸ்ஓ இருக்குது, இன்சூரன்ஸில் வந்து எல்ஐசி, யூஏஏ, இந்த மாதிரி அப்கமிங் கால்ஃபர்ஸ் இருக்குது. இப்போ கரண்டாக நமக்கு ரயில்வேல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கோச்சிங் வந்து போக போகுது. இதற்கு நீங்கள் இந்த ஸ்கீமில் செலக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஸ்கீமில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்காமடேஷன் ஏரியாவுக்கு போயிடுவீங்க. அங்கே உங்களுக்கு 6 month கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கான லாஸ்ட் டேட்டு 15/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனுக்கான வெப்சைட் போயிடும். அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு போயிடும். அதில் டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். இப்போ பேங்கிங், எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதற்கு உண்டான கம்ப்யூட்டர் பேஸ்டுக்கான டெஸ்ட்டுக்கான கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டி இருக்கும். அடுத்து லைப்ரரி இருக்கும். அடுத்து மென்டார் சப்போர்ட் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு படிப்புக்கு தேவையான புக்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இந்த கியூஆரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 5 ஸ்டெப் ப்ரோக்ராமாக இதை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஃபவுண்டேஷன் பேட்ச், உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து கீழே அடிமட்டத்திலேருந்து உங்களுக்கு இந்த கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. ஃபவுண்டேஷன் பேட்ச் இருக்கும். அடுத்து ப்ரிலிம்ஸ், Tier 1க்கான ப்ரிலிம்ஸ் பேட்ச் இருக்கும். அடுத்து Tier 2க்கான மெயின்ஸ் பேட்ச் இருக்கும். அடுத்து டெஸ்ட் பேட்ச், அப்புறம் இன்டர்வியூ பேட்ச் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 5 மட்டங்களில் இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ட்ரைனிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அவங்க வைக்கக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அக்காமடேஷன் போங்க. 6 month கோச்சிங் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் வரக்கூடிய அப்கமிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை யாரும் தவற விட்டுறாதீங்க. அது போக நமக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதோட ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸும் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து இதை விட்டுறாதீங்க. இதை பயன்படுத்தி உங்கள் வீட்டிலும் ஒரு அரசு அதிகாரியை உருவாக்கக்கூடிய இந்த ஸ்கீமை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.